உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர வாழ்க்கை. ஆம், தினமும் 18 மணி நேரம் உழைத்த உழைப்பாளிகள் போராடி வேலை நேரத்தை 8 மணி நேரமாக மாற்றிய தினம்தான் மே 1. உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும் இன்றைய நாளில் இரவு பகலை தமக்கென்றும் பாராமல் வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் உழைக்கும் உன்னதமான உழைப்பாளிகள் சிலரை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. ரத்தம் இங்கே வேர்வையாக கொட்டிவிட்டது, உயிர் பற்றிவிட்டது. காலம் இங்கே ஊமை கையை கட்டிவிட்டது, கண்ணீர் சுட்டுவிட்டது. ஏறு பிடித்தவர், இருமி இழைத்தவர், வேர்வை விதைத்தவர், வெயிலில் அறுத்தவர், ரத்தம் பொட்டு வைத்துக் கொண்டால் கர்மங்கள் தூங்காது. மேதினம் உழைப்பவர் சீரர், மேதினம் உழைப்பவர் சீரர். மே தினம் என்பது வெறும் விடுமுறை நாள் மட்டுமல்ல. 8 மணி நேர வேலை என்ற உரிமைக்காக சிகாகோ தொழிலாளர்கள் சிந்திய இரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு இது. உலகை இயக்கும் உழைப்பாளிகளின் உன்னத நாள். உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகள், தியாகங்கள் மற்றும் சமூக பொருளாதார பங்களிப்புகளை கொண்டாடும் ஒரு முக்கிய தினமாக ஒவ்வொரு ஆண்டும் மே 1 உழைப்பாளர்கள் தினமாக தொழிலாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். சாதி, மதம், இனம் கடந்து உழைப்பால் உயரும் அனைத்து உழைப்பாளிகளின் தியாகத்தையும் இன்று நாம் கொண்டாடுகிறோம். நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாம் எல்லாம் வேலை நிறுத்தோ, செஞ்ச தாங்காது நாடு முழுதோ. நாம் இன்றி என்ன நடக்கும், நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோ. இந்த உழைப்பாளியை பாருங்கள். இவரது கையில் உள்ள துடைப்பம் தரையில் உரசும் போது ஏற்படும் சத்தம், அதிகாலை சூரியன் உதிக்கும் போது நிசப்தமாக இருக்கும் நகரங்களில் ஒவ்வொருவரின் காதுகளிலும் கேட்கும் சத்தம். ஆம், நாம் அன்றாடம் போடும் குப்பைகளை அவர்கள் முகசுளிப்பு இன்றி சுத்தம் செய்கிறார்கள். நகரின் அழகை பாதுகாக்கும் இவர்கள் வெறும் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, சமூக ஆரோக்கியத்தின் அஸ்திவாரமாக இருக்கும் இவர்களை இன்றைய தினத்தில் போற்றுவோம். காலையில் வீட்டை விட்டு வெளில வரோம், பசங்களை யார் பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்கன்னு தெரியாது. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் வீட்டை விட்டு நாங்கள் வெளியில் வரோம். பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸுக்காரன் ஒரு இடி இடிக்கிறான், பஸ்ஸை விட்டு வெளியில் வந்தாக்கா அங்கேருந்து திருப்பி கீழே இறங்கி வரப்போ அவன் ஒரு இடி இடிக்கிறான். எவ்வளோ நெருக்கடிங்களை தாண்டி நாங்கள் வெளியில் வரோம். நம்மளாலே முடியும், நம்ம ஏன் அதை பெருசாக எடுத்துக்கணும்னுட்டு நம்மளால முடியாது எதுவும் இல்லையே. வெயிலோ மழையோ புயலோ எதுவுமே இவர்களுக்கு சிம்ம சொப்பனம்தான். ஆம், இவர்கள்தான் சுமை தூக்கும் தொழிலாளர்கள். சந்தைகள், ரயில் நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் இவர்களது உழைப்பு அளப்பரியது. தங்கள் முதுகு மற்றும் தோள்களை உழைப்பின் ஆயுதங்களாக பயன்படுத்தும் இவர்கள் நம் பொருளாதாரத்தின் சங்கிலி தொடர் போன்றவர்கள். அதிநவீன காலகட்டத்தில் கரடுமுரடான கற்களிலும் ஓடும் நீரிலும் நின்று துணிகளை துவைத்து அவற்றை வெண்மையாக்கி தரும் சலவை தொழிலாளர்களின் உழைப்பு இன்னும் தனித்துவமானது. ஒரு துணியை வெறும் துணியாக பார்க்காமல் அதனை தன் உழைப்பால் வெண்மையாக்கும் இவர்களின் பணி இயந்திரங்களால் செய்ய முடியாத ஒரு கலையாக போற்றுவோம். 10 வயசுலேருந்து இதே தானே, கையில் தான். மிஷின்ன்றது இப்போ உங்கள் வீட்லேயே மிஷின் இருக்கும், நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க, கரை போகாது. அது எங்கள் கையில் கொடுத்தா நாங்கள் கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு தான் கைத்தொழில். கையில் ஆகாதது மிஷினில் ஆகாது. மிஷினில் போடணுன்னா இந்த மாதிரி கலர் பேண்ட்டு அந்த மாதிரியான போடலாம். இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டெல்லாம் போடணுன்னா இந்த மாதிரி கையில் தான் நாங்கள் வாஷ் பண்ணுவோம். என்னதான் பல்வேறு வகையான பாத்திரங்களில் நாம் சமைத்தாலும் அதற்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு பாத்திரமும் இவர்களை போன்றோரின் வியர்வையையும் உழைப்பையும் தாங்கி நிற்கிறது.
நவீனமான முறையில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு ஈடு இணையல்ல இவரின் உழைப்பு. தன் விரல் நுணுக்கத்தால் மூங்கில்களை கொண்டு கலைநயமிக்க கூடைகளை பின்னும் இந்த மூதாட்டியின் கைகள் ஒரு உயிருள்ள உழைப்பாளரின் காவியம். எங்களுக்கு இந்த தொழில் தான் எங்களுக்கு, இது தவிர எங்கள் பொழப்பே இதுதான் எங்களுக்கு. நாங்கள் பஸ் ஏறி தான் வரணும், பஸ் ஏறி போகணும். நாங்கள் இருக்கிறது ஒரு ஏரியாவில், இந்த வேலைக்குன்னு நாங்கள் வரோம். இந்த வேலை எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் வந்து செய்கிறோம். இது பாய் போடுறோம். இந்த பாய் ஒரு நாளைக்கு 3 பின்னுவோம், 4 பின்னுவோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இது போன்று எண்ணற்ற உழைப்பாளர்களின் வாழ்க்கை மேம்பட இன்றைய தினத்தில் வாழ்த்துவோம். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்